சர்வதேச யோகா தினம் 2015 தொடங்கப்பட்டதுல இருந்து சுகாதாரம் மற்றும் முழுமையான நல்வாழ்விற்கான ஒரு சக்தி வாய்ந்த பொது இயக்கமா மாறி இருக்கு. இந்நிலையில 11வது சர்வதேச யோகா தினம் இன்னைக்கு நாடு முழுவதும் கொண்டாடப்பட்ட நிலையில சென்னை தாம்பரத்தில் அமைஞ்சிருக்கிற மத்திய அரசோட தேசிய சித்த மருத்துவ நிறுவனத்துல செயல்பட்டு வர்ற யோகா பயிற்சிகள் குறித்தும் இன்று நடைபெற்ற நிகழ்வுகள் குறித்தும் என்ன தெரிஞ்சுக்க போறோம்? செய்தி தொகுப்புல தற்போது பார்க்கலாம். சுவாசத்தை சீர்படுத்தி மன வலிமையை அதிகரித்து உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துவது என யோகாவை கற்பதால் உடல், மனம் என அனைத்து வகைகளிலும் மக்கள் பயன்பெற முடிகிறது. அந்த வகையில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட இந்த யோக கலையை பல்வேறு வகையில் அளித்து வருகிறது சென்னை தாம்பரத்தில் அமைந்துள்ள மத்திய அரசின் தேசிய சித்த மருத்துவ நிறுவனம். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு இங்கு நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் கலந்து கொண்டு யோகா செய்தார். அவருடன் அரசு அதிகாரிகள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டு யோகா செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய இணையமைச்சர் எல் முருகன் 175 நாடுகளில் யோகா தினம் இன்று கொண்டாடப்படுவதாக கூறினார். பல்வேறு நோய்களுக்கு யோகா அருமருந்தாக திகழ்வதாகவும் தெரிவித்தார். தேசிய சித்த மருத்துவ நிறுவனத்தில் பொதுமக்களுக்கு யோகா பயிற்சி வழங்குவது முதல் நீரிழிவு, உயர் இரத்த அழுத்தம் உள்ளிட்ட உடல் உபாதைகளுக்கு ஏற்றவாறு யோகாவுடன் இணைந்த சிகிச்சை முறைகள் வழங்கப்படுகிறது. இங்கு பணியாற்றும் ஊழியர்களுக்கு தினசரி யோகா பயிற்சி வழங்கப்படுகிறது. மேலும் ஊடகம், காவல்துறை, இராணுவம் உள்ளிட்ட துறைகளில் சேவையாற்றுவோர் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்தி மருத்துவமும் அளிக்கப்படுவது இந்நிறுவனத்தின் கூடுதல் சிறப்பாக உள்ளது. இங்கு பல்வேறு மாநிலத்தைச் சேர்ந்த மாணவர்கள் யோகா சார்ந்த இளங்கலை மற்றும் மேற்படிப்புகள் பயின்று வருகின்றனர். மேலும் பல்வேறு சிறப்புகளை கொண்ட இந்த நிறுவனத்தில் செயல்படுத்தி வரும் நடைமுறைகள் குறித்து இயக்குனர் செந்தில்வேல் விளக்க கேட்கலாம். யோகாவை செய்வதன் மூலமாக மூச்சு, அதாவது சரயோகம் சொல்லுவாங்க, வாசி யோகம் சொல்லுவாங்க, அந்த வாசி கட்டுப்படும். யாருவர்களுக்கு பார்த்தோன்னா வாசி அந்த பிராணாயாமம் முறைப்படுதோ ஆட்டோமேட்டிக்காக மனசு கட்டுப்படும். ஆக்சுவலாக மனசு நம்முடைய மூச்சு பயிற்சி, மூச்சு ப்ளஸ் நம்முடைய உடல், இது மூன்றுமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. நம்ம மனதை கட்டுப்படுத்தணும்னு சொன்னால் மனதை போய் நம்ம கட்டாயமாக தியானம் இருந்து தான் கட்டுப்படுத்தணும் அவசியம் கிடையாது. மூச்சு மூலியமாக நாம் பிராணனை நம்ம கட்டுப்படுத்தினா இயல்பாகவே நமக்கு மனது கட்டுப்படும். மனது கட்டுப்படுத்தினா நம்ம செய்யக்கூடிய வேலைகளின் திறன் அதிகமாகும், ஒரு தெளிவாக இருக்கலாம். அதுவும் குறிப்பாக இளைஞர்கள் எந்தவித நோய் மட்டும் இல்லை, அவருடைய நடக்கும்போது ஒரு மிடுக்கான ஒரு தன்மை ஏற்படும், முக வசீகரமாகும். ஒவ்வொரு நோய்க்கும் தகுந்த மாதிரி, அதாவது சர்க்கரை வியாதிக்கு, தோல் வியாதிக்கு, ஆஸ்துமாவுக்கு, மூட்டு வலிக்கு, அந்த மாதிரி ஒவ்வொரு நோய்களுக்கு தகுந்த மாதிரி யோகா முறைப்படுத்தி தெரப்பட்டிக் யோகா இங்கே கொடுத்துட்டு இருக்கோம். அதையும் தாண்டி படிக்கிற மாணவர்கள் அவர்களுக்கு தனிப்பட்ட சிறப்பான ஒரு யோகா முறை கல்வி போயிட்டு இருக்கு. மேற்படிப்பு, பட்டமடிப்பு, மேற்படிப்பு துறை இங்கே இருக்குதுங்க. 18 சித்தர்கள் இந்த யோகாவை தனித்தனியாக சொல்லப்பட்டிருக்காங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சது யோகா அப்படின்னு சொன்னால் பதஞ்சலி யோக சூத்திரம், அதுதான் எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் சித்தாவில் பார்த்தோன்னா திருமலர் அவர் ஒரு யோகா வித்தியாசமாக சொல்லியிருக்காரு. குறிப்பாக பிராணாயாமத்தை மையப்படுத்தி அழகாக சொல்லியிருக்கிறாரு. அகத்தியர் அவர் ஒருமே சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி காகபுஜண்டர், அத்தனை சித்தர்களும் 18 சித்தர்களுமே இந்த யோகா மிக பெரிய லெவலில் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் படிக்க படிக்க நமக்கு நாளே பத்தாது. யோகாவை யார் ஒருத்தவங்க பழகிறாங்களோ அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா நோயே வராமல் தடுக்கலாம். அதையும் தாண்டி சரி ஓகே நோய் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் யோகா முறையை தொடர்ந்து செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அந்த நோயின் தீவிரத்தை குறைக்கலாம். 85 லட்சம் யோகாவில் எந்த யோகா நமக்கு சிறந்தது அப்படிங்கிறது இன்றைக்கு யோகா ஆசிரியர்கள், குறிப்பாக சித்த மருத்துவர்கள் ரொம்ப கைதறதல இருக்கிறாங்க. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சித்த மருத்துவர்கள் நாடி போனீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய யோகாசனம் எது, நீங்கள் செய்ய வேண்டிய பிராணாயாமம், ஏன்னா பிராணாயாமம்லாம் 10 வகையான இருக்குது. அனுலோம், விலோம், சீத்தலி, சித்காரி, சதந்தா, நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது. அப்போ உடலை சுத்தப்படுத்தி தான் யோகாவை செய்வாங்க. இதெல்லாம் ஒரு அடுத்தடுத்த ஸ்டெப்பில் இருக்குது. அதை பழகும் போது உங்களுக்கு தெரியும்.